ஒரே நாள்ல, அதுவும் ஒரே இடத்துல இருந்து 2 தடவை சூரியன் மறையறத உங்களால பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது மட்டும் இல்ல. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை விட சுமார் 20 மடங்கு உயரமான ஒரு கட்டிடம் இன்னைக்கு மேகங்களை கிழிச்சுக்கிட்டு கம்பீரமா நிக்குது. பாலைவனத்துல ஒரு நகரம் இவ்வளோ பிரம்மாண்டமா வளரும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பிரம்மாண்டத்தோட அடையாளம் தான் துபாயில இருக்கிற புர்ஜ் கலீஃபா. மனித வரலாற்றிலேயே கட்டப்பட்ட மிக உயரமான கட்டிடத்துக்கு பின்னாடி இருக்கிற வாய் பிளக்க வைக்கும் உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கதை பாக்ஸ் தமிழ்ல பார்க்க போறோம். 828 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்தை எட்ட போற ஒரு கட்டிடத்தை கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாபெரும் கட்டிடத்தோட டிசைன் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஸ்பைடர் லில்லி அப்படிங்கிற ஒரு சின்ன பாலைவன பூவோட வடிவத்துல இருந்துதான் ஏட்ரியன் ஸ்மித் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் இந்த ஐடியாவை உருவாக்குனாரு. ஆனா இவ்வளவு உயரமா கட்டும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வில்லன் யாரு தெரியுமா? கொடூரமான பாலைவன காற்று. தரைமட்டத்தை விட 800 மீட்டர் உயரத்துல காத்தோட வேகம் பல மடங்கு அதிகமா கட்டிடத்தையே உருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இத சமாளிக்கத்தான் இன்ஜினியர்கள் ஒரு செம மாசான டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேரு பட்ரஸ்ட் கோர். அதாவது 3 பக்கமும் தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒய் வடிவத்துல கட்டிடத்தை வடிவமைச்சாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா கட்டிடம் நேல போக போக ஒரே சீரா இருக்காது. அதோட அமைப்பு மாறிக்கிட்டே போகும். இதுக்கு காரணம், காத்து வந்து மோதும்போது அது கட்டிடத்தை அசைக்காம அந்த காற்றை சுக்குநூறா உடைச்சி குழப்பி விடுறதுக்காகத்தான். உண்மையிலேயே இது இயற்கையோட போட்டி போடுற பெர்ஃபெக்ட் டிசைன். சரி, டிசைன் பண்ணியாச்சு. இதுல மொத்தம் 163 மாடிகள் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு கான்கிரீட்டை எப்படி கொண்டு போனாங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? சாதாரணமா வாழை இலையா தூக்கிட்டு போக முடியும்? இதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஹை டென்சிட்டி கான்கிரீட்டை உலகத்திலேயே முதல் முறையா மிக சக்தி வாய்ந்த மிஷின்களை வச்சு செங்குத்தா 600 மீட்டர் உயரத்துக்கு பம்ப் செஞ்சிருக்காங்க. இந்த மொத்த கட்டிடத்தோட பிரம்மாண்ட எடையையும் தாங்கி நிக்கிறது பூமிக்கடியில 50 மீட்டர் ஆழத்துக்கு இறக்கப்பட்ட 192 ராட்சச கான்கிரீட் தூண்கள் தான். பாலைவனத்தோட கொடூரமான வெயில சமாளிக்க 26,000க்கும் அதிகமான ஸ்பெஷல் கிளாஸ் பேனல்களை யூஸ் பண்ணி முழு கட்டிடத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. இது சூரியனோட கதிர்களை கண்ணாடியில பட்டதும் அப்படியே திருப்பி அனுப்பிடும். அதனால உள்ள எப்பவும் ஏசி போட்ட மாதிரி கூலிங்கா இருக்கும். அடுத்த ஆச்சரியம் இதோட லிஃப்ட். இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது டபுள் டெக்கர் லிஃப்ட். ஒரே நேரத்துல மேலையும் கீழேயுமா 2 பெட்டிகள் செயல்படும். இது ஒரு வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்துல ராக்கெட் மாதிரி சீறி பாய்ஞ்சு வெறும் 1 நிமிஷத்துல உங்களை 124வது மாடிக்கு கொண்டு போய் விட்டுரும். உச்சி மாடியிலிருந்து பார்க்கப்படும் சூரியாஸ்தமனம். உயரம், பிரம்மாண்டம். இதை தாண்டி உலகத்திலேயே மிக உயரமான ரெஸ்டாரண்ட், உயரமான வெளிப்புற பார்வை தளம்னு பல ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கு. இதோட உச்சியில நின்னு பாத்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடம் கூட அப்பட்டமா தெரியும். இதையெல்லாம் விட நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த மேஜிக் என்னன்னு சொல்லட்டுமா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல சூரியன் மறையறத பார்த்துட்டு உடனே லிஃப்ட்ல ஏறி இதோட உச்சிக்கு போனீங்கன்னா திரும்பவும் அதே சூரியன் மறையறத 2வது தடவையா உங்களால பார்க்க முடியும். பூமியோட வளைவையே நம்ம கண்ணுக்கு காட்டுற அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டம். காத்து, வெயில், உயரம்னு இயற்கையோட எல்லா சவால்களையும் தாங்கி நிக்கிற இந்த புர்ஜ் கலீஃபா உண்மையிலேயே இன்ஜினியரிங் உலகத்தோட ஒரு மாஸ்டர் பீஸ் தான். புர்ஜ் கலீஃபா பத்தி உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்த வேற ஏதாவது இடம் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அதை பத்தி கூட இருக்கலாம். வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.